ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்ணோன்னா இதுலேருந்து ஒரு மார்க் கன்ஃபார்ம் வரும், அதனால தான் இதை பற்றி பார்க்கலான்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து மாத்திரை நேற்று இயல் 1 பார்க்கும்போது அதில் நம்ம பார்த்தோம் எந்தெந்த எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? உயிரெழுத்துக்களுக்கு இப்போ வந்து குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரைன்னு பார்த்தோம். ஓகேவா? மெய்யெழுத்துக்கள்னால் இந்த இக்கு இஞ்சி இச்சு. ஓகே, உயிரெழுத்துக்கள்னால் அ இ. ஓகே, மெய்யெழுத்துக்களுக்கு எத்தனை பார்த்தோம்? மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு அப்படின்னு முடிஞ்சிருது. அப்போ அதுக்கு அரை மாத்திரைன்னு பார்த்தோம். ஓகேவா? அதேமாரி உயிர்மெய் எழுத்துக்கள்னால் இந்த கா ngா சா அது. ஓகேவா? அது வந்து எதை பொறுத்து அமையும்னா இந்த ஆ ப்ளஸ் இக்கு கா அது வருது. ஆ ப்ளஸ் இக்கு கா அப்படின்னு வருது. அதாவது நம்ம வந்து உயிரெழுத்து நெடிலா குறிலா அப்படிங்கிறத பொறுத்து அதோட மாத்திரை மாறுபடும். ஓகேவா? உயிர்மெய் எழுத்துக்களுக்கு. அப்போ அது குறிலா இருந்தால் 1, நெடிலா இருந்தால் 2 அப்படின்றத பார்த்தோம் நேற்று. ஓகேவா? ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரைன்ட்டு பார்த்தோம் நம்ம. ஓகேவா? இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஒரு எழுத்துக்கு ஒரு மொத்த எழுத்துக்கு எத்தனை மாத்திரை வரும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாத்திரை அப்படிங்கிறதே எடுத்துப்போமே. ஓகேவா? இந்த மாத்திரைன்னு இருக்குது. ஓகேவா? ஓகே, மாத்திரை. இந்த மா அப்படின்றது உயிர் மெய் எழுத்துக்கள் வரும். ஓகேவா? இந்த உயிர் மெய் எழுத்தில் தான் இந்த மான்ற வேர்டு வரும். ஓகேவா? அது குறிலா நெடிலான்றதை பொறுத்து அது மாத்திரை இருக்குது. மான்றது நெடில், அப்போது அதுக்கான மாத்திரை 2. ஓகேவா? 2 ப்ளஸ் இத்துங்கிறது மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அப்போது அரை ப்ளஸ் அதுக்கப்புறம் தீ வந்திருக்கு. தீன்றது உயிர்மெய் எழுத்து, அதுக்கான மாத்திரை அது வந்து குறில்ன்றதுனால என்ன வரும்? ஒரு மாத்திரை. அப்போ 1. அப்புறம் ரைங்கிறதும் உயிர்மெய் எழுத்தில் தான் வரும். ஓகேவா? அப்போது உயிர்மெய் எழுத்துக்கு என்ன மாத்திரை? 1 இல்லை 2. ரைன்றது குறில், அப்போ அதுக்கும் 1. அப்போது இந்த வேர்டுக்கான மொத்த மாத்திரை என்னென்னா 2 ப்ளஸ் அரை ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 எவ்வளோ வருது? 4.5 வருது. அப்போ இந்த வேர்டுக்கான மாத்திரை என்னென்னா 4.5 தான். ஓகேவா? இன்றைக்கி இவ்வளோ தான். நாளைக்கு நம்ம இயல் 2ஓட இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இதை பற்றி இந்த மாத்திரையை பேஸ் பண்ணி இந்தமாரி ஒரு மெத்தடில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். அதுக்காண்டி தான் நான் இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் உங்களோட பேருக்கு என்ன மாத்திரை வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. தேங்க்யூ.